குழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ்ல என்ன நடந்தது பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இங்கே இருக்கவங்கள யார் பிஆர் டீமை வெளியே வச்சிருக்காங்கன்னு கேட்க எல்லா பீஸும் சவுண்டை தான் குத்துச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அவங்க குத்துன குத்துல அக்கா கண்ணில இருந்து குடங்குடமா தண்ணி வந்துச்சு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ரயான் வந்து பார்க்க ஐயோ நிம்மதியாக அழுக கூட விட மாட்டுறாங்களேன்ட்டு திரும்பி படுத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடியே தீபக்கும் வந்து 2 பேரும் சேர்ந்து சவுண்டை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்டலாம் சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது, புரியுதா? குட் பை. இல்ல போ. அடுத்ததா ஷாப்பிங் டாஸ்க். ஒரு பால் கொடுத்து ஆப்போசிட்ல எந்த அமௌண்ட்ல அடிக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் உங்களுக்குன்னு சொல்ல பூரா பீஸும் அடித்தோம் 2000 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாரும் மூஞ்ச பாவமாக வச்சதுல இன்னொரு ரவுண்டு போங்கன்னு பிக் பாஸ் சொல்ல அதில் 4000ன்ட்டு மொத்தம் 6000 ஓவா வாங்கினாங்க. அடுத்ததாக ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி வீட்டுக்குள்ளே 6 எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வர போகிறாங்க. அதில் 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணவும் பண்ணலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரோட மூஞ்சும் அஷ்ட கோணத்துக்கு போயிடுச்சு இதை கேட்டதும். ஸோ வரவங்களுக்கு வெல்கம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சில வெல்கம் கார்டெலாம் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேன், இப்போவாச்சும் பிக் பாஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா, இப்போவாச்சும் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்களா, வெளியவே இருங்க, அங்கே தான் நல்லா பேசுவீங்க போல், இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்த்துடலாம், நீங்கள் தான் நல்லவராச்சே, ஏன் திரும்ப வந்தீங்க, வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, மேக்கப் ஐட்டம் ஏதாவது விட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க. இந்த 8 கார்ட்லேயுமே எல்லாரும் வச்சு செஞ்சது அர்ணவை தான். அர்ணவ் மேலே அருணுக்கு என்ன கடுப்புன்னு தெரில, வச்சு செஞ்சுட்டு இருந்தார். இதோட மண்டே எபிசோட் முடிஞ்சது. டியூஸ்டேக்கு போனால் ஓப்பனிங்கே சுனிதா அண்ட் வர்ஷினி தான் வந்தாங்க. வர்ஷினி வந்ததும் குடுகுடுன்னு சுனிதாவை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்க எல்லாரும் உன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அதை பெருசாக எடுத்துக்கல சுனிதா, ஆனால் சிரிச்சுட்டே ஊமை குத்தா குத்திட்டாங்க. ஜாக்கை பார்த்து உன்னால் இண்டிவிஜுவலாக கேம் விளையாட முடியாதுன்னு விஷாலை பார்த்து என்ன ட்ரையாங்கல்ல ட்ரை பண்ணுறியான்னு கேட்டாங்க. ஜாக் கண்டுக்கலனாலும் விஷாலுக்கு மூஞ்சி மாறிடுச்சு. பாவம்பா விஷாலு. வந்த எல்லாரும் காமனாக அடித்த ஆள் யாருன்னு பார்த்தா அது விஷால் தான். அடுத்ததாக ஃபேட்மேன் ரவீந்தர் வந்தார். இவர் வெளியே இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தலைவன் ரிவ்யூ மோடுக்கு வந்துட்டாரு. இவர் இப்படியே சொல்லிட்டு இருக்க பிக் பாஸ் உள்ளார புந்து எப்பா இருப்பா இப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்னார். அடுத்ததா ரியா வந்து யுவர் கேம் இஸ் ஓவர்னு யாரை சொல்லுவீங்கன்னு கேட்க பவி, அருண் அண்ட் விஷாலை சொன்னாங்க. இந்த பீஸும் விஷாலை தான் வச்சு செஞ்சது. அடுத்ததா தர்ஷா அண்ட் அர்ணவ் உள்ள வந்தாங்க. தர்ஷா எப்பயும் போல் வந்து முன்னாடி பேசினாங்க, பட் ரோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ பண்ணினாங்க, ட்ரை பண்ணாங்க, அவ்வளோதான். அடுத்ததா அர்ணவ் வந்து வீட்டில் இருக்கவங்கள பற்றி பேச சொன்னால் வெளியே போன கண்டஸ்டன்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த சட்டை போடாத பையன் அப்படின்னு சத்யாவையும் அப்புறம் தடவிட்டு நோண்டிட்டு இருப்பான்ட்டு ஜெஃப்ரியும் சொல்லும் போதே முத்து வான் பண்ணி வார்த்தையை ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு தோன்ற மாதிரி தான் பேசுவேன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தார். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வெளிநடப்பு செஞ்சாலும் இல்லை இருங்கப்பா நான் பேசுகிறேன், மறுபடியும் பேசுகிறேன் கேளுங்கப்பா அப்படின்ட்டு விஷாலை பார்த்து என்னப்பா உள்ள லவ்லாம் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு கேட்க அதுக்கு விஷால் அப்படிலாம் இல்லை, இருந்தால் பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டேன். அடுத்ததா வர்ஷினி இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்க போது அதை நடத்துகிறதே நாங்கள் தான்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததா சாச்சனா உள்ளே வந்தாங்க. அவங்களும் வந்து விஷாலை தான் அடித்தாங்க. இவங்கெல்லாம் அடித்த அடியில் விஷால் பல்புல கடைசியாக அழுகவே ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே டியூஸ்டே எபிசோட் முடிஞ்சது. வெட்னஸ்டேக்கு போனால் காலையிலேயே ரவீந்தர் உட்காந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரயான் மண்டே கழுவிட்டு இருந்தார். நீ ஏன் பணப்பொட்டியை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்க இதெல்லாம் கம்முன்னு பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் ஐயா ரவீந்தர் கொஞ்சம் உள்ள வரீங்களான்னு உள்ள வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. இவர் மட்டும் இல்லை, வந்த எல்லா பீஸுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஃபேட்மேன் சாரி கேட்டு வெளியே வந்து அதை எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி மானியத்தேனே போட்டுக்கிட்டாரு. பட் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக ஒரு டாஸ்க் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கெட்டப் போட்டாங்க. கத்தீஜா கேரக்டரில் தர்ஷா, பவி தசாவதாரம் அசின், ஜாக் வந்து ஆசினி, முத்து சுமார் முஞ்சுகுமார், ரயான் மன்மதன் கேரக்டர், சவுண்டு தனலட்சுமி கேரக்டர், வர்ஷினி தேவி கேரக்டர், சுனிதா கலக்கின்ற ரோலை பண்ணாங்க,
விஷால் மாஸ்டர் ஜேடி கேரக்டர், அருண் வாரணமாயிரம்லார சூர்யா, தீபக் படையப்பாட்டு பெரியப்பா, சிவா விநாயக் மகாதேவா வந்தாரு, ஹர்னவ் அலைப்பாயுதே ரித்திகா வந்தாரு, ஃபேட்மேன் சோய தேசத்து மன்னனா வந்தாரு. எல்லாரும் டான்ஸ்க்கான சாங் போட்டதும் நல்லாவே ஆடினாங்க. ஒரு பெரிய அப்ளாஸ் ஃபேட்மேனுக்கு கொடுக்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கவே கஷ்டப்பட்டவர் இந்த சாங்குக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. லாஸ்ட்டாக ஜாக்கு முத்துட்ட பிரெட்டு கேட்க இவர் கொடுக்க குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி சாச்சனா வந்து வாங்கி நான் தரேன் ஜாக் அப்படின்ட்டு ஜாக்கு கொடுக்க ஜாக் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இது தப்பு சாச்சனா அப்படின்னு முத்து சொல்ல, இல்லை முத்து அது அப்படிதான் போர்ட்ரேட் ஆகுது, அது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக் இதை தீபக் கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. தீபக்கும் நேற்று வந்து விஷாலை ப்ளே பாய்னு சொல்லி முடிச்சு விட்டான்னு சொன்னாங்க. ஓகே, அப்புறம் தூங்க போகலாம்னு பார்க்கும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து புதுசாக வந்தவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு இருங்க, இல்லாட்டி கதவை திறக்கிறேன் வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படியே வெட்னஸ்டே எபிசோடு முடிஞ்சது. தேர்ஸ்டேக்கு போனால் சவுண்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இவங்களுக்கு பதில் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு டாஸ்க். இதுல வீட்டுக்குள்ள இருந்த 8 பேர் பாசிட்டிவா தான் சொன்னாங்க. பட் இப்போ உள்ள வந்தவங்க மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டியும் அவங்க வாயிலிருந்து வரல. இதுல மோஸ்ட்லி எல்லாரும் சவுண்டை தான் கும்மு கும்முன்னு குத்துனாங்க. பிஆர் டீம்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் நீ வந்திருக்குன்னு சொல்ல, அப்போ எதுவும் சவுண்ட் ரியாக்ட் பண்ணலை. பட் முடிஞ்சதும் லாஸ்ட்டாக வர்ஷினியை கூப்பிட்டு கேட்டது ஒரு குத்தமா அப்படின்ற அளவுக்கு வர்ஷினி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு புண்பட்ட அக்கா அப்படியே ஓடி போய் பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் என்ன நீங்கள் கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பேசணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்க பிக் பாஸ் உடனே கூப்பிடல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார். இந்த கேப்பில் சவுண்ட் அழுதுட்டு இருக்கும்போது வர்ஷினி அண்ட் சாச்சனா கேமரா முன்னாடி வந்து மக்களே நம்பிடாதீங்க இது எல்லாமே நடிப்பு அப்படின்ட்டு மக்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று பேலன்ஸ் இருந்தவங்க எல்லாரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினாங்க. லாஸ்ட்டாக ஜாக் அண்ட் சவுண்ட் சின்னதாக சண்டை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட தேர்ஸ்டே எபிசோட் முடிஞ்சது. அப்படியே ஃப்ரைடே எபிசோடுக்கு போனால் இன்றைக்கி அவ்வளோவா கண்டென்ட்லாம் இல்லைப்பா, ப்ரொமோஷன்லேயே பாதி எபிசோடு முடிச்சிட்டாங்க. 2 சண்டை தான், ஒன்று வர்ஷினி தீபக் சண்டை, இன்னொன்று ஜாக் அண்ட் சவுண்ட் சண்டை. வர்ஷினி எப்படி பிரச்சனையை கிளப்பி விடலான்னு பார்த்துட்டு இருந்தாங்களா, அரைகுறையாக கிச்சனில் நடந்துட்டு இருந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து குரூப்பில் சொல்ல தீபக் கலாய்ச்சி விட்டாரு. என்னை எப்படி அவர் கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க வர்ஷினி. அடுத்ததாக சவுண்ட் அண்ட் ஜாக் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனை. ரவீந்தர் தான் வீட்டில் உட்காந்து சொல்வதெல்லாம் உண்மையை நடத்திட்டு இருந்தார். லாஸ்ட்டாக ஃபேட்மேனை மதிக்காமல் 2 பேரும் 2 பக்கமும் போயிட்டாங்க. எனக்கு ஃபேட்மேனை பார்க்கும்போது தான் லைட்டாக சிப்பு வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது வர்ஷினி. ஆனால் அவங்க என்ஜாய் பண்ண முடியாமல் கண்ணில் தண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே. அவ்வளோதான், இதோட ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சது. மிட்வீக் எவிக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணலை, பணப்போட்டி வைப்பாங்கன்னு பார்த்தா வைக்கலை. ஸோ என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். டடா.